சிபிஐ விசாரணையில மாட்டிக்கொண்டது தளபதி விஜய் அவர்கள் அல்ல, சிபிஐ தரப்பினர் தான். ஏன்னா சிபிஐ கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்குமே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்லயே ஆன்சர் பண்ணிருக்காங்க. இதே நேரத்தில் ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் மற்றும் ஐஜி நிர்மல் குமாரையும் வேறு ஒரு அறையில் வைத்து சிபிஐ விசாரணையை மேற்கொண்டாங்க. 62 கேள்விகள் கிட்டத்தட்ட தளபதியிடம் கேட்கப்பட்டது. அதே நேரத்தில் எழுத்துப்பூர்வமான கேள்விகளை கொடுத்து எழுத்துப்பூர்வமான பதில்களை பெற்றுக்கொண்டனர். இப்ப சிபிஐ வந்து தளபதி கிட்ட, சார் நீங்க சாப்பிடறதுக்கு வெளியில போயிட்டு வரலாம், உங்களுக்கு பர்மிஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தளபதி உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நான் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே சிபிஐ வந்து லஞ்ச் நாங்க ரெடி பண்ணவா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க தயார் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அறையில தளபதி மட்டும் தனியா இல்ல, தளபதி தரப்பு வக்கீல்கள் ஒரு 4 பேரும் கூட இருந்தாங்க. ஒரு 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த விசாரணை நடைபெற்றது. தனக்கு தெரிந்த சரியான பதிலை மட்டும் சிபிஐ இடம் தளபதி ஓபனாவே சொல்லியிருக்காராம். இன்றுடன் தளபதிக்கான சிபிஐ விசாரணை வந்து முடிவடைந்து விட்டது. அடுத்த கட்டமாக கரூர்ல இந்த உடற்கூறு செய்த மருத்துவர்கள் இருக்காங்களே, அவங்களை விசாரிக்க சிபிஐ வந்து முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில ஜனநாயகன் சென்சார் தொடர்பான மேல்முறையீடு வழக்க உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு அவசர வழக்கா எடுங்க அப்படின்னு படக்குழு தரப்பினர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு தங்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாதுன்னு சென்சார் போர்டு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இத வந்து கேவியட் மனுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க பண்றது உண்மையிலே ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இப்ப இந்த ஜனநாயகன் படம் சம்பந்தமான விஷயங்களை அது கேஸ் ரன் ஆகிறப்ப பேசிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்ப இந்த சிபிஐ விசாரணை தான் வெரி தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த சிபிஐ தரப்பு ரிசல்ட் வந்து அடுத்த மாசம் வருமா இல்ல அதுக்கு அடுத்த மாசம் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க. அப்படிலாம் கிடையாது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வரும். அப்புறம் முக்கியமா தளபதி வந்து கரூர்ல என்ட்ரி ஆகுறப்ப போலீஸ் வந்து நீங்க இங்கே நின்னு பேசுங்க அப்படின்னு வார்ன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுல, அது வந்து ஃபேக் நியூஸா, அப்படி யாரும் இன்ஃபார்மே பண்ணலையா. இத வந்து சிபிஐ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பஸ் டிரைவர், பஸ்ஸோட சிசிடிவி காட்சிகள் மற்றும் காவல்துறையினரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய சதி வேலைகள் வந்து அடுத்தடுத்து வெளியே வரும் பாருங்க, காத்திருப்போம். அப்புறம் தமிழகத்துல அஜய் ரஸ்தோகி தலைமையில வந்து எல்லார்கிட்டயுமே விசாரணை நடந்துச்சு. அதுல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.